புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். கண்ணுக்குள் கருவிழியாய் நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களில் என் பெயர் பொறித்த இறைவா, கண்ணுக்குள் கருவிழியாய் நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களில் என் பெயர் பொறித்த இறைவா, உன்னை உயிரோடு இணைத்து உறவாக கொண்டு உளமாற சொல்வேன் வாழ்வாலே நன்றி. கண்ணுக்குள் கருவிழியாய் நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களில் என் பெயர் பொறித்த இறைவா. மண்ணுக்குள் நீ தந்த கொடை என்னும் வாழ்வில் எண்ணற்ற நன்மைகள் நிதம் பொழிகின்றாய். விண்ணுக்குள் நான் வந்து உன்னை காண நினைத்தால் மண் மீது மனிதத்தின் மாண்பாய் உள்ளாய். உன்னோடு நான் வாழும் உயிருள்ள நாள் வரை உன் பாச பணியாகி உயிர் நன்றி நானாகும். உன்னோடு நான் வாழும் உயிருள்ள நாள் வரை உன் பாச பணியாகி உயர் நன்றி நானாக. இறைவா நன்றி, இனிதாய் நன்றி, நிறைவாய் நன்றி, நானே நன்றி. இறைவா நன்றி, இனிதாய் நன்றி, நிறைவாய் நன்றி, நானே நன்றி. கண்ணுக்குள் கருவிழியாய் நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களில் என் பெயர் பொறித்த
இறக்கின்ற நீதிக்கு உயிர் மூச்சு நானாக இதயத்தை நீ இயக்கி எனில் வாழ்கின்றாய். உனைப் போல நான் தேடும் உயர்வான நோக்கங்கள் உலகெங்கும் செயலாக்கி உயிர் நன்றி உயிராலே. உனைப் போல நான் தேடும் உயர்வான நோக்கங்கள் உலகெங்கும் செயலாக்கி உயிர் நன்றி உயிராலே. இறைவா நன்றி, இதயா நன்றி, உறவாய் நன்றி, உயிராய் நன்றி. இறைவா நன்றி, இதயா நன்றி, உறவாய் நன்றி, உயிராய் நன்றி. கண்ணுக்குள் கருவிழிய நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களில் உன் பெயர் பொறித்த இறைவா. கண்ணுக்குள் கருவிழியாய் நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களிலும் பெயர் பொறித்த இறைவா. உன்னை உயிரோடு இணைத்து உறவாகக் கொண்டு உளமாறச் சொன்னேன் வாழ்வாலே நன்றி. கண்ணுக்குள் கருவிழிய நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களிலும் பெயர் பொறித்த இறைவா. லூக்கா நற்செய்தி அலகு 5 இறைச்சொற்றொடர்கள் 27 முதல் 32 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றிச் சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் தொடக்க நாட்களிலே இயேசுவை பின்பற்றி வாருங்கள் என்ற ஒரு அழைப்பு இன்றைக்கு கொடுக்கப்பட்டது. இயேசுவை தொடர்ந்து வருவோம், ஆனால் இயேசுவுக்கு எதிரான காரியங்களை தொட்டுவிடக்கூடாது. மதுரையில் ஒரு மதம் சார்ந்த ஆலய படிக்கட்டுகளில் தொடர்ந்து வா என்ற வார்த்தை பொறிக்கப்பட்டுள்ளது. இது அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய பின்பற்றுதலாக இருக்கிறது. சவாரி ஆட்டோக்களிலே தொடர்ந்து வா, ஆனால் தொட்டுவிடாதே என்ற வார்த்தையும் பயன்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன். காரணம், முந்தைய வாகனத்தை தொட்டுவிடக்கூடாது என்பதனை சுட்டி காட்டவே. இத்தகைய தொடர்ந்து வா என்ற வார்த்தைகள் அனைத்துமே அடையாளமாக பார்க்கப்படுகின்றன. ஆனால் நற்செய்தி வாசகத்தில் இயேசுவால் பயன்படுத்தப்படுகிற தொடர்ந்து வா, பின்பற்றி வா என்ற வார்த்தையானது அடையாளமாக அல்ல, மாறாக அரவணைத்து வழிநடத்துவதற்காகவே. காரணம், இயேசுவின் சீடத்துவத்திலே நாம் அனைவரும் இணைய வேண்டும் என்பதே. ஒரு சில ஜாதியைச் சேர்ந்தவர்களுக்கும் ஒரு சில பண திமிரிலே வாழ்கின்றவர்களுக்கும் அல்ல, அல்லது பட்டம் படித்தவர்களுக்கோ பதவியில் படித்தவர்களுக்கோ அல்லது ஒயிட் காலர் என்று சொல்லப்படுகிற மக்களுக்கு மட்டுமல்ல சீடத்துவத்திலே இணைவது. இந்த உலகத்திலே வாழுகின்ற பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மனிதனும் இயேசுவின் சீடத்திலே இணைய வேண்டும் என்ற ஒரு ஓப்பன் இன்விடேஷன் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. இயேசுவை தொடர்ந்து வருவோம், இயேசுவின் மதிப்பீடுகளை தொடர்ந்து வருவோம். அப்பொழுது ஆண்டவர் தருகின்ற மகிழ்ச்சி நமதாக இருக்கும் என்பதுதான் இயேசுனுடைய ஆதங்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளை சகோதரர்களே, பொதுவாகவே நாம் மற்றவர்களை தொடர்வது அவருடைய தேவைக்காக என்பார் உளவியல் சிந்தனையாளர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். அது என்ன தேவை இருந்தாலும் சரிதான். இதிலே விதிவிலக்குகள் இருக்கும், அதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். எல்லாரும் எப்படித்தான் சொல்ல முடியாது. சுயநலத்துக்காக பிறரை தொடர்கின்றவர்கள் இருப்பார்கள், பொதுநலத்துக்காகவும் பிறரை தொடர்கின்றவர்கள் இருப்பார்கள். யாரை தீர்ப்பிட நமக்கு உரிமை இல்லை என்பது என்னுடைய திட்டம். லேவிக்கு இயேசுவிடமிருந்து தேவை இருக்கிறது என்பதனை முழுமையாக உணர்ந்திருந்தார். எனவேதான் அவரை பின்பற்றுகிறார். எதற்காக லேவியை இயேசு பின்பற்ற கட்டளையிடுகிறார் என்றால், தமது இறையாட்சி பணியிலும் அல்லது தமக்கு பின் தன்னுடைய சீடர்கள் ஆற்ற வேண்டிய இறையாட்சி பணியிலும் ஒதுக்கப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட லேவியின் பின்பற்றுதல் நமக்கு சாதகமாக அமையும் என்பதனை முழுமையாக உணர்ந்திருந்தார். எனவேதான் லேவியின் பின்பற்றுதல் அங்கிருந்தவர்கள் மத்தியில் புரட்சியை கிளப்பி விடுகிறது.
இத்தவக்காலத்தின் தொடக்க நாட்களில் இருக்க நாம் இழப்பு, ஒருத்தல், துறப்பு என்பதை பற்றி சிந்திக்க தொடர்ந்து இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய வாசிக்கப்பட்ட வாசகத்தில் கூட லேவியை இயேசு அழைத்த போது அவர் அனைத்தை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி சென்றார் என்று வாசிக்கிறோம். லேவியனுடைய தியாகம் பெரிது, போற்றுதற்குரியது. வசதிகளும் செல்வமும் நிறைந்த வாழ்வை விட்டுவிட்டு இயேசுவை பின் செல்வது என்பது மிக பெரியதொரு அறைகூவல். லேவி அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார். அந்த இழப்பை கூட பெரிதாக எண்ணி இயேசுவை அழைத்து விருந்து வைத்து கொண்டாடினார். காரணம், லேவி ஒரு ஞானத்தை பெற்றுக் கொண்டிருந்தார். செல்வம் அனைத்தையும் இழந்தாலும் இயேசு என்னும் மாபெரும் செல்வத்தை அவர் பெற்றுக்கொண்டார். கிறிஸ்துவே ஒப்பற்ற செல்வம். அவர் முன்பு மற்ற அனைத்தும் குப்பை என்னும் மனநிலை கொண்டிருந்தார். எனவே மகிழ்ச்சியோடு தனது அழைப்பை கொண்டாடினார். நம் வாழ்வின் செல்வம் எது? உலக செல்வமா, இன்பமா, அல்லது ஜாதியா, பட்டமா, அந்தஸ்தா, கௌரவமா, அதிகாரமா, அல்லது நமக்கு பிடித்தவர்களா? இயேசுவை பின்தொடர தேவையற்றதை தொட வேண்டாம். ஆமென். மன்றாடுவோமாக. நிறைவான வாழ்வை தருகின்ற அன்பு ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். அனைத்தை விட்டுவிட்டு உம்மை பின் சென்ற லேவியை மனமகிழ்வால் நிரப்பினீரே, உமக்கு நன்றி. நாங்களும் நீரே எங்கள் ஒப்பற்ற செல்வம் என்பதை உணரும் ஞானத்தை எங்களுக்கு தாரும். உம்மை தொடர்ந்து வர எங்களுக்கு ஞானத்தை தாரும். ஆமென். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. மன்னிக்க
இரக்கம் நிறை இறைவா, இறங்கி எமை மன்னியும். இரக்கம் நிறை இறைவா, இறங்கி எமை மன்னியும். மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
சொட்ட கைகால் பலம் இழக்க இயேசு நான் உனக்காகினே. இதயத்தின் அன்பை மறப்பாயோ, இன்று உன் வாழ்வை மாற்றாயோ. இரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காகினே. என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ, இன்று உன் வாழ்வை மாற்றாயோ. கண்ணீர் கவலை வேளையில் நான் என்றும் உன்னோடு இருப்பேன். சோதனை வேதனை தருணத்தில் நீ சோர்ந்திட துணிவை நான் தருவேன். இரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காகினேன். என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ, இன்று உன் வாழ்வை மாற்றாயோ. நலமான உறவுகள் நகர்ந்தாலும் நான் நெஞ்சோடு உன்னை அணைப்பேன். தனிமை உன்னை தாக்கும் பொழுது நீ தளர்ந்திட உறுதியை நான் தருவேன். இரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காகினேன். என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ, இன்று உன் வாழ்வை மாற்றாயோ. என்னை விட்டு யாரிடம் செல்வாய், நான் என் அருளால் உன்னை தேற்றுவேன். நிறைவாழ்வும் நிலை வாழ்வும் என்னிலே நீ அசராமல் என்னை பின் தொடர்வாய். இரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காகினேன். என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ, இன்று உன் வாழ்வை மாற்றாயோ. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.